சசி பெருமாள் இளைய மகன் நம்மளிடையே இருக்கார். அப்போ அவர்கிட்ட கேட்போம், சார் இப்போ மல்லூர்லேயும் ஸ்ரீநாயகம்பட்டிலையும் எதுக்காக இப்போ காவல்துறை வந்து வாகனத்தை தடுத்து நிறுத்தாங்க? அதாவது மல்லூரில் வந்தபோது எந்த ஏரியா பக்கம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி லைன் கட்டார். அப்புறம் நாங்கள் இந்த ஏரியா போகணுன்னோம், அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டோம், நாங்கள் டவுனை சுற்றி தான் வரணுங்க அப்படின்னோம். அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டோம், நீங்கள் பைபாஸ் ரூட்லேயே நேராக ஒரு வீட்டுக்கு போங்க, வேறு எங்கேயும் போகக்கூடாது, நேராக போங்க. நாங்கள் வைகோலையா அதுக்கு ஒத்துக்கலை. அதாவது நான் அவர் என்ன தீவிரவாதியா காந்திவாதியா, அவர் 4 பேத்துக்கு இறந்துட்டார், இனிமேல் பார்க்க போகிறாங்க, 4 பேத்துக்கு காமிச்சிட்டு தான் போவேன், டவுனை சுற்றி தான் போவேன் அப்படின்னாரு. அது கூட மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, அவங்க உடலாம் போயிட்டு வாங்க போகிறாங்க, நான் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு வந்தார். கரெக்டாக ரவுண்டுனாவிலே வந்து லாரி குறுக்கில் போட்டு நிறுத்திட்டாங்க உடலை. அப்புறமேலு அவர் ரொம்ப வாக்குவாதம் பண்ணார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த லாரி எடுத்து அப்புறம் இடம் விட்டாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு வாக்குவாதம். நல்லா ஜனங்கள்லாம் கூட்டிட்டாங்க. ஜனங்களே உட்காரோம், ஐயா போட்டு இங்கேயே உட்காந்துக்கிறோம், நீங்கள் விடாதீங்க சொல்லி ஐயா பேசினார். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி எங்களுக்கு விட்டு 2 வண்டிக்கு தான் போகணும். நாங்கள் 2 வண்டிக்கு தான் போக முடியாது, எல்லாம் தான் போகணும்னு சொல்லி அப்புறம் எல்லாம் சுற்றிட்டு வந்து இப்போ தான் வந்து சேர்ந்தாங்க. தமிழக அரசு சசி பெருமாள் இறப்பு குறித்து இது வரைக்கும் எந்த விதமான அறிவும் அறிவில்லை. நீங்கள் கேட்குறது வந்துட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான். ஆனால் தமிழக அரசுக்கிட்ட இருந்து எந்த சலுகை எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் கேட்குறது என்னுடைய தந்தை போராடின ஒரே கோரிக்கை வந்து நிறைவேற்றணும்னு சொல்கிறீங்க. தமிழக அரசு இது வரைக்கும் அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசுக்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? நாங்கள் பூர்ண முதலுக்கு ஒன்று தான் எதிர்பார்க்குறோம். குறைந்தபட்ச கோரிக்கை அப்போ ஐயாவுடைய கோரிக்கை வந்து ஐயாவுடைய சமம் எடுக்கிறவர்களும் நாங்கள் சொல்லிட்டு இருந்தது 3 சிம்பிளான விஷயத்த சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஐயாவோட சட்டத்தை எடுத்து நாங்கள் எல்லாமே எரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஐயாவை எரிக்கக்கூடாது, விதைக்கணும், அதை புதைச்சா தான் விதையாக முளைக்கும். அதனால் புதைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம், அதையும் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டோம். அண்ணனுடைய சூழ்நிலையும் பார்த்து ஐயாவை எரிக்கக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அதை வாங்கிட்டு வந்து புதைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த அம்மாவுடைய கோரிக்கை நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு சரியான தீர்வை கொடுப்பாங்க. அவங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க, கரெக்டாக திரும்பி பார்க்குற மாதிரி அவங்க வைப்பாங்க, மக்கள் வைப்பாங்க. இப்பொழுது சசிபாலன் இதே மகன் கூறிய கருத்துக்களை கேட்டோம்.